விசுவாசம் மார்க்கத்தார் என்று சொல்லுகிறோம், விசுவாசம் இருக்கிறதா என்று பாருங்கள். விசுவாசம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளம். வேதம் சொல்லுது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டாயிருக்கிறது. இறந்த பிறகு இனி ஒரு வாழ்க்கை, இறந்த பிறகு பரிசுத்தமான வாழ்க்கை, இறந்த பிறகு தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, இறந்த பிறகு பரலோக ராஜ்யம், இவைகளின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் நான் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறேன் என்று சொல்வீர்களே, ஆனால் அந்த பரிசுத்தத்திற்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை. எதனாலே நான் பரிசுத்தத்தை விரும்புகிறேன், எதனாலே நான் தேவ கற்பனை கைக்கொள்ள விரும்புகிறேன்? ஒரே ஒரு காரணம் தான், விசுவாசிக்கிறேன் பரலோகம் உண்டு என்று. அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறேன் தேவனுடைய கிருபையினால். அப்படியானால் மையம், அடித்தளம் எல்லாமே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விசுவாசமே இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த விதமான சூழ்நிலையிலும் சரி, அது துன்பம், நெருக்கம், கஷ்டம் எதுவானாலும் சரி, உண்மையிலேயே நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் ஆனால் அவைகளை கர்த்தர் அனுமதித்தார் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதான மன ரம்யமான ஒரு மன பக்குவம் உங்களுக்குள்ளே உருவாகும். அதற்கு காரணமும் விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம்? என் தேவனுக்கு தெரிந்துதான் இது எனக்கு அனுமதித்திருக்கிறார். அவர் என்னோடு இன்னும் கூட இருக்கிறார், இன்னும் என்னை தாங்குகிறார், இன்னும் நடத்துகிறார். துன்பத்தின் பாதையிலும் அவருடைய கரம் என்னோடு இருக்கிறது. அப்படி என்றதான அந்த விசுவாசம் தான் மன சமாதானத்தை தரும், சந்தோஷத்தை தரும், இன்னும் நெருங்கி வாழ உதவி செய்யும்.